டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல நெறைய கேங்ஸ் இருப்பாங்க. பிளாக் டிராகன், வல்கல்லா, மொபியஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நம்ம டோக்கியோ மாஞ்சி கேங்க பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க வந்து ஒரு பைக்கர் கேங். சிம்பிளா வந்து நம்ம டோமன்னு சொல்லலாம். வயலன்ஸ் பிடிக்காத பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த அனிமி பார்க்காதீங்க. மேபி சென்சார் பண்ண வெர்ஷன் வேணா இருக்கு. அத வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த கேங்க ஏன் கிரியேட் பண்ணாங்க? அவங்களோட மோட்டிவ் என்ன? அவங்களுக்குள்ள என்ன ஆனது? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 19த் 2003ல மைக்கி தான் அந்த கேங்க வந்து கிரியேட் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட் கசுட்டோராவ புரொடெக்ட் பண்றதுக்காக. கசுட்டோராவுக்கும் 9த் ஜெனரேஷன் பிளாக் டிராகன் கேங்குக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் டிராகன் இருக்கு இல்லையா? அத கிரியேட் பண்ணதும் மைக்கியோட அண்ணன் தான். அவர் ஏன் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னா, அவங்கள புரொடெக்ட் பண்றதுக்கும் அந்த கேங்க டோக்கியோலயே ஒரு பெரிய ஒரு கேங் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் அவர் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. 9த் ஜெனரேஷன்ல இருந்துகிட்டு இருக்கவங்க, இப்ப மைக்கி கிரியேட் பண்ணான் இல்லையா? டோமன் கேங். இவங்கள விட பெரிய பசங்க தான் அந்த கேங்ல இருக்காங்க. ஸோ கசுடோராவே சிங்கிளா அத ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக, கசுடோராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த கேங்க வந்து மைக்கி வந்து கிரியேட் பண்றான். அதுக்கு ஐடியா குடுத்தது பாஜி. ஃபர்ஸ்ட் இந்த கேங்க கிரியேட் பண்றப்போ அதுல இருந்தது மைக்கி, டிராகன், பாஜி, கசுடோரா, மிட்சுயா, பாஜின். அவங்க வியர் பண்ணியிருக்காங்க இல்லையா யூனிஃபார்ம், அத கிரியேட் பண்ணது மிட்சுயா. இந்த கேங் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இன்னொருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மைக்கியோட பர்த்டே வர்றப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கசுடோரா அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அவன்ட்ட காசு இல்ல. அதனால என்ன பண்றான்னா, ஒரு பைக்க வந்து திருடி அவனுக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான். இப்போ கசுடோராவுக்கும் மைக்கிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்கலாம். கசுடோராவோட லைஃப் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லானதா தான் இருந்திருக்கும். அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே வயலன்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள சூஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்னோட ஃபேமிலி லைஃப் வந்து பெட்டரா இருக்காது. அதுலேருந்து வெளில வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து மைக்கி தான். மைக்கி வந்து கசுடோராவோட டார்க்லேருந்து வெளில எடுத்துட்டு வந்தவன். கசுடோராவுக்கு டோமன் மேல ஒரு பெரிய லவ் இருக்கும். இது அவனோட ஃபேமிலி மாதிரி பார்க்குறான். மைக்கிக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்காக பைக்க வந்து திருட போறாங்க. ஆல்மோஸ்ட் திருடின டயத்துல பாஜிய வந்து ஒரு பெர்சன் அட்டாக் பண்ண வர்றான்னு சொல்லிட்டு, கசுடோரா வந்து ஒருத்தன வந்து அட்டாக் பண்ணிறான். அது யாருன்னு பார்த்தா, மைக்கியோட பிரதர். ஸோ அந்த அட்டாக்ல வந்து அவர் இறந்தும் போயிறாரு. கசுடோராவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான பேக் ஸ்டோரி தானே இருந்தது அவங்க ஃபேமிலில. ஸோ அவனுக்கு வந்து ஒரு இல்னஸ் வந்து இருந்தது. மென்டலி வந்து அவன் அஃபெக்ட் ஆனவன். வெளியில வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இதோட பழிய தூக்கி மைக்கி மேல போடுறான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, மைக்கி நம்ம கில் பண்ணணும், மைக்கிய கில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்கு. இவன் கில் பண்ணனால அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இப்போ டிராகனுக்கும் மைக்கிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்கலாம். 5த் கிரேட்லேருந்தே இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டிராகன் வந்து ஒரு சில பேர் அடிச்சு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டு இருக்கான். மைக்கிக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய நேம் இருக்கு. அவன யாருமே அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட ஏஜ்ல அதிகமா இருக்க பசங்க டிராகன கூப்பிட்டு, "நீ மைக்கிய கூப்பிட்டு வான்னு" சொல்றாங்க. பட் அதுலேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவனோட பெரிய பையனையே மைக்கி ரொம்ப அசால்ட்டா வந்து டீல் பண்றான். ஸோ இவங்க ஜாலியா அதுக்கப்புறம் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேங் கிரியேட் பண்றப்போ லீடரா இருந்தது வந்து மைக்கினா, அதுக்கு அடுத்தது வந்து டிராகன் தான். பாஜி, மைக்கி இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். மைக்கியோட தாத்தா வந்து ஒரு டோஜோ நடத்திட்டு இருக்காரு. அங்க வந்து பாஜி வருவான். ஸோ அந்த வயசுலேருந்தே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. பாஜிக்கும் டோமன் மேல ஒரு பெரிய லவ் இருக்கு. யாருக்காகவும் டோமன் வந்து விட்டு தர மாட்டான். பாஜினோட ஃப்ரெண்ட்ஸையும், கேர்ள் ஃப்ரெண்டையும் மொபியஸ் கேங்ல இருந்து வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போ மோபியஸோட ஹெட்டா இருந்தது ஒசானாய். அவன் வந்து பாஜினோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து ரேப் பண்ணிடுறான். இத தெரிஞ்ச டோமன் வந்து மொபியஸ அட்டாக் பண்றதுக்காண்டி போறாங்க. ஸோ அங்க நடந்த சண்டையில பாஜின் வந்து ஒசானாய வந்து கத்தியால வந்து குத்திடுறான். கசுடோரா ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா மைக்கிய கில் பண்றதுக்காக வல்கலால வந்து சேர்றான். ஸோ அப்போ வந்து பாஜி வந்து டோமன விட்டு அவருமே வந்து வல்கலால போயிட்டு சேர்றாரு. வல்கலால ஏன் அவரு சேர்றாரு அப்படின்னா, கிசாக்கிய கில் பண்றதுக்காண்டி அங்க போறாரு. கசுடோரா வந்து என்ன நினைக்கிறான்னா, பாஜிய வந்து ட்ரேடர்ன்னு நினைச்சுக்கிட்டு, பாஜிய வந்து கத்தியால வந்து குத்திடுறான். ஸோ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தவங்க. ஸோ கசுடோராவுக்காண்டி தான் ஒரு கேங்க கிரியேட் பண்றாங்க. பட் சிச்சுவேஷன் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கங்களேன். ஸோ இதனால மைக்கி வந்து ஒரு டைம் லைன்ல கசுடோராவ வந்து அடிச்சே கில் பண்ணியிருந்திருப்பான். அததான் டாக்கிமிச்சி வந்து மாத்த வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ அப்போ வந்து பாஜி வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னைய அவன் கில் பண்ணிட்டாங்கிற கோவத்துல நீ அவன கில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் கத்தியால குத்து வாங்கியிருந்தாலும், எந்திரிச்சு வந்து அவரே குத்திக்கிட்டு வந்து டெத் ஆயிடுவாரு. ஏன்னா, அவருக்கு வந்து டோமன் வந்து திரும்ப அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் அவர் வந்து தாக்கிமிச்சிட்ட சொல்லுவாரு, "நான் வந்து உன் கையில இத குடுத்துட்டு போறேன்னு" சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேங் கிரியேட் பண்ணாங்க இல்லையா? அப்போ இதுக்கு ஐடியா குடுத்தது பாஜி அப்படிங்கிறதுக்காண்டி, எல்லாருமே வந்து காசு போட்டு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கி குடுப்பாங்க. ஒரு டேக் மாரி இருக்கும். ஸோ பாஜி வந்து அவன் அதையும் அப்போ வச்சிருந்திருப்பான். ஸோ அத பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடும். மைக்கிலாம் அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சுருவான். கசுடோராவுக்குமே புரிஞ்சிரும். ஓகே நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். பாஜியும் சிஃபியுமே ரொம்ப க்ளோஸு. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூல்ல வந்து பாஜிய பார்க்குறப்போ ரொம்ப அம்மாஞ்சி மாரி தெரிஞ்சிருப்பாரு. இவன் கூட லைட்டா கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சிஃபியுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறோனையுமே,
அவர் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். அவர் வந்து டோமனோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன்டான்னு சொல்லிட்டு அடிப்பாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப மாஸா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. பாஜிக்கு வந்து சிஃபியுமே பிடிக்கும். சிஃபியு தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டனா இருப்பான். ஸோ பாஜி வந்து வல்கலால சேர்றதுக்காக சிஃபியுவே பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ டோமன புரொடெக்ட் பண்ணணுங்கிறது அதோட இன்டென்ஷனா இருந்திருக்கும். டாக்கிமிச்சி வந்து ஒரிஜினல் டைம் லைன்ல டோமனோட எங்கேயுமே அவனுக்கு வந்து கனெக்ட் கிடையாது. திரும்ப டைம் டிராவல் பண்ணி வரான் இல்லையா? ஸோ அப்பதான் 1 to 1 பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ, மைக்கி வந்து பார்க்குறான். நம்ம டாக்கிமிச்சிய பார்த்துட்டு வந்து இவனோட மெம்பர் ஆக்கிக்கிறான். ஏன்னா, அவன பார்த்தோனே இவனுக்கு வந்து இவங்க பிரதர் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதனால வந்து அவன் உடனே சேர்த்துக்கிறான். டாக்கிமிச்சிக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கப்போ வந்து அவனோட டைம் டிராவல் பவர் வந்து அன்லாக் ஆயிருந்திருக்கும். சிம்பிளா ஹேண்ட் ஷேக் பண்றப்பயே அவன் டைம் டிராவல் வந்து பண்ணியிருந்திருப்பான். அவன் வந்து அவனோட லவர் ஹினாட்டாவ யாக்குசா வந்து கில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அத சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் வந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் தான் அவன் டோமனுக்குள்ள போயிட்டு, டோமனுக்குள்ள நடக்கிற நெறைய பிரச்சனைய வந்து அவன் சரி பண்ணிட்டு இருப்பான். மாஞ்சி கேங் கிரியேட் பண்றப்போ அவங்களோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம யாருமே தனி கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேங்கு. இதுல ஒருத்தவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் புரொடெக்ட் பண்ணணும். அப்படிங்கிற இன்டென்ல தான் வந்து அத கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. டோமோல வந்து 5 டிவிஷன் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு டிவிஷனுக்குமே ஒரு கேப்டன், ஸோ வைஸ் கேப்டன்ங்கிற மாரி 2 பேர் இருப்பாங்க. 6வது டிவிஷனையும் வந்து அதில ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. வல்கல்லாவோட சண்டை நடந்தது இல்லையா? அதில வின் பண்ணதுக்கு அப்புறமா ஹன்மாவுக்கு கீழ டோமன் வந்து ஒரு கேங்க வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஹன்மா போனோனேயுமே அந்த டிவிஷன் வந்து அப்படியே கலைஞ்சிருச்சு. இதுலயே ஸ்பெஷல் டிவிஷன் சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ அது வந்து வுமன்ஸ் டிவிஷன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வுமன்ஸ் வந்து அதில இருப்பாங்க. மொத்தம் டோமன்ல வந்து ஒரு 100 பேர் வரைக்கும் இருக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் ஒரே டைம் லைன்ல நடந்தது இல்ல. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து கிசாக்கி. அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான். கிசாக்கி ஏன் இவ்வளவு பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஹினாட்டாவ கல்யாணம் பண்ணணும். அதுக்காண்டி தான் அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பட் அவன் எப்படி உள்ள இருக்கவங்கள மேனிபுலேட் பண்ணான், ஸோ எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ண அவனால முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இசானா வந்து மைக்கியோட ஆஃப் பிரதர். ஸோ மைக்கிய வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எப்படியாப்பட்ட ஒரு அனிமினா, ஃப்ரெண்ட்ஸுக்காகவும், லவ்வருக்காகவும் தாக்கிமிச்சி திரும்ப திரும்ப வந்து ஃபியூச்சர சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பான். தாக்கிமிச்சி மத்தவங்கள பார்க்குறப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பட் அவன் வந்து ஒரு பிரேவான ஒரு பெர்சன். ஸோ அதில உங்களுக்கு நெறைய கேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனக்கு வந்து மைக்கி, பாஜி, அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்கிமிச்சி, சிஃபியூ இவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ். அவங்களோட யூனிஃபார்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அனிமி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு ஃபீல் குடுக்கும். ஸோ கேங், ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்கும். ஸோ இந்த அனிமி பார்த்துட்டீங்கன்னா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.